ஆட்சிக்கு ஒருவேளை நாங்க வந்து நான் மறுபடியும் விளையாட்டுத்துறை அமைச்சரானா ஏசி வந்து கொடுப்பேன் ஒவ்வொரு ரூமுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு. இது அவசியமா? இல்ல, இங்க நம்ம என்னன்னா குடிக்க கஞ்சி கொடுங்கன்னு கேட்போம். உனக்கு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன், ஒரு 10 நாள் சாப்பிடாம இரு, அந்த மாதிரி வெயிட் பண்ணு. இப்ப ஐயா எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சோறு ஊத்துங்க, ஒரு கஞ்சியாவது கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டான்னா நீ பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இரு, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணு, எப்படி அவன் செத்துருவான் 10 நாள் பட்டினி வந்து, அப்போ உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை காட்டுறது. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல எப்படி ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டணும். அது மாதிரி இந்த ஆசையை தூண்டுறதுல திமுக விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஐயா திமுகன்னு சொன்னா அப்படி துண்டை எடுத்து உதருவாரு, உள்ள எதுவும் கத்தி வச்சிருக்காரான்னு பாத்துக்குங்க, எதுவும் இடுப்புல எதுவும் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் திமுகவுடைய முதல் முட்டா இருக்கிறாரு ஐயா, முன்னோடி திமுகவுல, அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் முன்னோடி. இப்ப நீங்க திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டா சரி சொல்லட்டுமா? இப்ப ரெண்டாவது வந்து நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க ஏதாவது நீங்க சமூக வலைத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரிதமா நடவடிக்கை எடுத்து உங்களை புலன் விசாரணை பண்ணி கைது பண்ணிடுவாங்க. இதுவே நீங்க கஞ்சா போதையில ஒருத்தன் நீங்க வெட்டிட்டு போனா நீங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஜிபி போட சொல்லி பல மாசமா இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அமைச்சர் கே நேரு மீது அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இது வரைக்கும் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. ஐயாட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துண்டை எடுத்து இப்படி வாயில போத்திக்கிட்டு இல்லைன்னா இப்படி முக்காடை போட்டுட்டு போயிடுவாங்க. திமுக காரன் நீங்க யாரை கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்காரு. ஐயா அவர்கள் மீது வந்து